உங்களை என்னவா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கப்பா? கிராமத்துலலாம் உங்களுக்கு வந்து பையன் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமாம். அந்த பையன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரி. ஸோ இந்த அங்கே வந்து நாமக்கல்ல வந்து லாரி தொழில், லாரி டிரைவர்ஸ் இந்த மாதிரி அதிகம். அதில் தான் கொஞ்சம் சம்பாதிக்கிற ஆப்ஷன் இருந்தது. ஓகே. ஸோ அதில் வந்து பையன் ஏதாவது ஒரு படி படிச்சுட்டு அங்கே வந்து நாமக்கல்ல செட்டில் ஆகணும். ஓகே. அதுதான் அவங்க விருப்பமாக இருந்துச்சு. அதுதான் அவருடைய விருப்பமாக ஓகே. நம்மளை விட்டு வெளியில் விலகி ஸோ போயிருக்கோம். அதனால தான் நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்களா? அது நான் படிச்சுட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிலைன்னு அந்த எம்ஐடி குரோம்பேட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன மார்க் நல்லா வந்தோடனே நான் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டிக்கு இன்டகிரேட்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே. அப்போ இந்த வீட்டில் ஜாயின் இந்த ரிசர்ச்சுக்காக ஜாயின் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்து எல்லோரும் சாப்பிட்டு தூங்குகிறோம். அப்போ வந்து லாந்தல் தான் கெராசின் லைட்டு. மதியானம் வந்து அந்த தபால்கார் வந்து கொடுத்துருக்காரு. அந்த அட்மிஷன் லெட்டர் வந்து எம்ஐடியிலேருந்து வந்திருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அலாட்மெண்ட் வந்திருக்கு சீட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில். அதை வாங்கி கோரியில் சரி வச்சுட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் தூங்குற சமயத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு உனக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அதை பிரித்து பார்த்தா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு எம்ஐடிலேருந்து வந்திருக்கு.